வணக்கம் நண்பர்களே. மேசியா ஆடியோ, கோயம்புத்தூர், சூலூர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7.1 டோட்டல் பேக்கேஜ் தான் இன்றைக்கி கஸ்டமர் எடுக்க வந்திருக்கிறாங்க. கஸ்டமர் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடில் சித்தூர் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ண சொல்லுவோம். அதாவது 5000 ரூபா அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தாங்க. மினிமம் 20 to 25 டேஸ் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாரி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருந்தேன். அவங்க நேர்லேயே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கஸ்டமர் நேர்லேயே வந்துட்டாங்க. நம்ம ரெடியானோடனே ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு ஒரு 3 டேஸ் நம்ம டெஸ்டிங் போட்டுட்டு தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா காலை ஒரு 9:30 10 மணி டு நைட்டு நம்ம எப்போ வரைக்கும் இருக்குமோ அப்போ வரைக்குமே அந்த ஆம்ப் ஆனில் தான் இருக்கும். அதில் வர கஸ்டமர் டெமோ பார்ப்பாங்க. ஸோ அதனால் எல்லாமே டெஸ்டிங் முடிச்சுருவோம். காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நைட்டு 11 மணி வரை அது நம்ம இது ஆனில் தான் இருக்கும். ஆம்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனில் இருக்கும். ஒரு ஏதோ சாங் ப்ளே ஆகிட்டே இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். அதோட டெஸ்டிங் போய்கிட்டே தான் இருக்கும். டிவிலையும் கனெக்ட் பண்ணி விட்ருப்போம். ஒரு நாள் ஃபுல்லாமே டிவியில் கனெக்ட் பண்ணி விட்ருவோம். அதனால் இதெல்லாமே ப்ராப்பராகவே நம்ம செட்டிங் பண்ணி செக் பண்ணி எல்லாமே கொடுக்குறோம். ஏன்னா ஒரு ஆப் எல்லா டெஸ்டிங்குமே முடித்து தான் கொடுக்குறோம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம இங்கே சேஃப்டியாக எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே ப்ராப்பராக வயரிங்லாம் பண்ணி நீட்டாக பண்ணி தான் நம்ம ஆப்பை கொடுக்குறோம். அது போகவும் நம்ம டெஸ்டிங் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதேமாரி பவர் சப்ளை செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்காகவும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 சேனலுக்காகவும், அது போக சப்வூஃபருக்கு மட்டும். ஸோ 2 ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் நம்ம தனித்தனியாகவே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஒன்று பார்த்தீங்கன்னா 5 சேனல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 சேனலும் அந்த சப்வூஃபருக்காகவும் நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃபிட்டிங் வீடியோ டெஸ்டிங் எல்லாமே அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவாக அனுப்புகிறேன் அப்படின்னு கஸ்டமர் சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் நீங்கள் நேரிலே எடுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் யாருன்னே நமக்கு தெரியாது. அதனால் அட்வான்ஸ் பே பண்ணி இன்றைக்கி எடுக்க வந்திருக்கிறாங்க. அதனால் எல்லா கஸ்டமருக்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைம் டு டெலிவரி நம்ம கொடுத்துட்டு தான் வாரோம். நம்ம எல்லா ஊருக்குமே நம்ம ஒரு ஆள் இருக்கிறதுனால நம்மளால் ஒரு சில நேரத்துலலாம் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியலை. முடிஞ்ச வரை உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பாகவே நீங்கள் எனக்கு பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா சைடுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 இன்ச் தேட்டர் பாக்ஸ் போகுது. சப்பு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு JBLல போட்டு கொடுக்குறோம். அதேமாரி ஆம்பில் பார்த்தீங்கன்னா பின்னாடி HDMI, ஆப்டிக்கல், கோஆக்சியல் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி ஆம்புக்கு பின்னாடி எல்லாமே உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கிறோம். இது 12 இன்ச்சு JBL போட்டு டோட்டல் பேக்கேஜாக தான் இந்த கிட்டு போகுது. இந்தமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நம்பர் தான் 9025995741. இதுதான் என்னுடைய மொபைல் நம்பரும் கூட, இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. ஏன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா நமக்கு நேரில் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நலமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் கொரியர் வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா நாங்கள் கொரியர் பண்ணிட்டு தான் வரோம். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா கடை பார்த்திங்கன்னா சூலூரில் RVS ஆயுர்வேத காலேஜ் பக்கத்தில் தான் நம்மளுடைய கடை இருக்குது. அங்கே யாரை கேட்டிங்கனாலும் சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம கடை அங்கே தான் இருக்குது. நம்மளுடைய லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசியா ஆடியோ அப்படின்னு அடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் கஸ்டமருக்கு போகக்கூடிய ஸ்பீக்கர் இதில் உங்களுக்கு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. பார்த்தீங்களா உங்களுக்கு
பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபினிஷடாக இருக்குது பார்த்தீங்க. சைடு தேட்டர் பாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் பாக்ஸாக தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். இதில் வந்து எந்த அளவுக்கு காம்பேக்டாக பாக்ஸை வந்து நம்ம சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு காம்பேக்டாக சுருக்கி தான் இந்த பாக்ஸை நீட்னஸாக, அதாவது ஒரு வால் மவுண்டடில் மாட்டும் போது ஒரு நீட்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணி நம்ம நீட்னஸாக பண்ணியிருக்கோம். டியூட்டர் வந்து கீழே கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது சென்ட்ரலில் வந்து ஊஃபர் வர மாதிரியும், கீழே அதாவது நம்ம கீழே பார்க்க வந்து டியூட்ரு வர மாதிரியும், அதாவது டியூட்ரு வந்து பார்த்திங்கன்னா சில்னஸ் வந்து நைஸாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கீழே பார்க்க விட்ருக்கோம். அதாவது நேராக காதை பார்க்க இருக்கும்போது சில இடத்துல சில்னஸ் அதிகமாகும்போது காது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஆகும். அதனால் கீழே பார்க்க வச்சுருந்தோம் அப்படின்னா டியூட்ரு உங்களுக்கு அந்த சில்னஸ் வந்து காதில் அடிக்காது, அந்த கேட்க மட்டும் செய்யும். அதனால தான் ஒவ்வொரு விஷயமாக வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து எல்லா விஷயத்திலும் காதால் கேட்டு தான் நாங்கள் வந்து இதை டிசைன் பண்ணுறோம். ஒரு பாக்ஸோட டிசைனாக இருக்கட்டும், ஆம்பாக இருக்கட்டும், எல்லா விஷயமுமே வந்து ரொம்ப யோசித்து அதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் பண்ணுறோம். அதனால தான் இன்றைக்கும் நம்மளால் நம்ம கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு ஆடியோவை நம்மளால் கொடுக்க முடியுது. அதிலே கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூவாகவே போட்டிருப்பாங்க. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், கஸ்டமர் ரிவ்யூ எத்தனையோ நம்ம சேனலில் இருக்குது, இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சப்பு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக யோசித்து டிசைன் பண்ணி அடித்த பாக்ஸ் தான் அது. நல்ல ஒரு ரிசல்ட் நீங்கள் அதில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நம்ம ரெகுலராக போயிட்டுருக்கிறது தான். ஆனால் வந்து நம்ம சப்புக்கு வந்து இப்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டு தான் யூஸ் பண்ணிட்டு வரோம். ஃபுல் மைக்கா நம்ம போடலை, சைடு பாக்ஸுக்கு மட்டும்தான் மைக்கா போட்டு வரோம். மைக்கா போடுறதுனால என்ன ஒரு நமக்கு மைனஸ் பாயிண்ட் ஆகுது அப்படின்னா, சில டயத்தில் வந்து அந்த மைக்கா வந்து உரிய ஆரம்பிச்சிடுது, அதாவது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடுது அந்த மைக்கா. அப்போ அது ஓப்பன் ஆகும்போது என்னென்னா ஒரு ரீசவுண்டாக கிரியேட் ஆகுது. அந்த சப்பு பேஸோட அது ஒரு ரீசவுண்டாக கிரியேட் ஆகுது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து மைக்கா ஷீட்டுங்கிறது இப்போதைக்கு ஒட்டலை. ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டு, அதாவது மேட் மேலே ஒட்டுறதுனால உங்களுக்கு அந்த ரீசவுண்டுங்கிறது வராது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி தான் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம வந்து அனுபவபூர்வமாக இதெல்லாம் பார்த்து தான் செக் பண்ணி தான் நம்ம வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் சப்பு பாக்ஸ் இப்போ வந்து மேட்டில் தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். நம்ம கஸ்டமருக்கு தேவை வந்து ரிசல்ட்டு தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க லுக்குங்கிறது அவங்க பெருசாக எதிர்பார்க்குறது இல்லை, ரிசல்ட் எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ லுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எத்தனையோ பாக்ஸ்கள் கிடைக்குது. ஆனால் ரிசல்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்து பண்ணி கொடுக்குறது தான். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு 4 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. 2 பேர் காரில் இருக்காங்க. 2 பேர் நம்ம டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்க டிவிலெலாம் கனெக்ட் பண்ணி டால்பி டிடிஎஸ் எல்லாமே அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் போகும்போது அந்த லைக்கை ஒரு தட்டி விட்டு போய்க்கோங்க. இதேமாரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.